ஆப்கி அதாலத்தில் சுவாமி ராம்தேவ் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவருடைய பாத கமர்ஷியலா இருக்கு. சுவாமிஜி, நீங்க ஒத்துக்கிறீங்களா? மக்களால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் வேற எந்த பாபாக்களுக்கும் கிடைக்கலையாமே. நான் மக்களுக்கு ஒரு பெரிய பணியை செய்யணும்னு நினைச்சேன். அதை கவர்மெண்ட் தான் பண்ணிருக்கணும். எந்த கவர்மெண்ட்டும் இதை பண்ணல. சுதந்திரத்துக்கு அப்புறம் நாட்டின் அரசாங்கம் கொள்ளையடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் எவ்வளவு கொள்ளையடிச்சாங்களோ அதை விட அதிகமா நம்ம நாட்டு தலைவர்கள் 50 வருஷமா கொள்ளையடிச்சிருக்காங்க. இதை யாரும் பெருசாக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் மக்கள் கைத்தட்டுறாங்க. ஆனா இன்னொரு விஷயம், ஆனா நான் இந்த மாதிரி சொன்னா நாட்டை பாபாக்களும் குருக்களும் சாதுக்களும் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னாலும் கைத்தட்டுவாங்க. அதாவது இது உண்மைதான். இந்த நாட்டுல பல பாபாக்கள் அவங்க வீட்டையே ட்ரஸ்டா மாத்திட்டாங்க. அவங்களோட வாரிசுகளை ட்ரஸ்டியா மாத்திட்டாங்க, மருமகளை ட்ரஸ்டி ஆக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சாது சன்னியாசிகள், ரிஷி முனிகள், அவங்க பெரும்பாலும் ஒரு மனைவி தான் வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற குருக்கள் பல மனைவிகளை வச்சுக்கிறாங்க. மனைவிகள் மட்டும் இல்ல, காதலிகளையும் வச்சுக்கிறாங்க. சுவாமிஜி, இன்னொரு கருத்தும் இருக்கு. மதத்துல இருக்கிற பணம் வேற எந்த பிசினஸ்லயும் இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ இந்த விஷயம் என்ன கேட்டா, மதத்தின் பெயர்ல மக்கள் கிட்ட பணம் வாங்குறது தவறு கிடையாது. ஆனா அந்த பணத்தை எதுக்கு பயன்படுத்துறீங்கன்றதுதான் கேள்வி. இல்ல, நீங்க இதை மட்டும் சொல்லுங்க. நீங்க வாங்கின அந்த பணத்தை எதுக்கு பயன்படுத்துறீங்க? இப்ப வரைக்கும் நான் வாங்கின பணத்தை அதுல இருந்து நான் ஹரித்வார்ல பதஞ்சலி யோக பீடத்தோட ஒரு ஓபிடியை உருவாக்கினேன். அது உலகத்துல மிகப்பெரிய ஓபிடியா இருக்கும். அங்க சுமார் 5000 நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்ய முடியும். அங்க ஒவ்வொரு நபருக்கும் இலவச ஆலோசனை கிடைக்கும். அதாவது ஒருத்தர்கிட்ட கூட ₹1 கூட நாங்க கன்சல்டன்சி ஃபீஸ் வாங்க மாட்டோம். ஆனா ஏழை மக்களுக்கு மருந்துகள் இலவசமா தரப்படும். மருந்துகள்ல கூட நான் சுமார் 90% தள்ளுபடி தரேன். அதுவும் தவறா பயன்படுத்தாத மாதிரி. நான் வாங்கின ஒவ்வொரு ரூபாய்க்கும் அதுக்கான கணக்க நாட்டுல இருக்கிற யார்கிட்ட வேணாலும் என்னால காட்ட முடியும். இன்னொரு விஷயம், இப்ப சுமார் 500 பேர் ஆசிரமத்துல சேவை செய்யறாங்க. 100 வைத்தியர்கள் இருக்காங்க. யாருக்கிட்ட இருந்தும் ஆலோசனை கட்டணம் வாங்குறது இல்ல. நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கிற பதஞ்சலி யோக பீடத்துல அதுல சுமார் 20% இருந்து 25% வரைக்கும் மக்களுக்கு இலவச தங்குமிடம், இலவச உணவு, இலவச மருத்துவம், அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். நான் மக்கள் கிட்ட இருந்து வாங்குறத மக்களுக்கு தான் திருப்பி செஞ்சிட்டு இருக்கேன். சுவாமிஜி, இது பிசினஸ் இல்லையா? நீங்க கேம்ப் போடுற இடத்துக்கு வெளியில மருந்து கடைகள் எல்லாம் இருக்கு. சிகிச்சையில ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நான் யோகாவுக்கு தான் கொடுப்பேன். ஆயுர்வேத மருந்துகளுக்கும் நான் பெரிய ஆதரவாளர்லாம் கிடையாது. ஆனா அது இயற்கையோட இணைஞ்சிருக்கு. அதுக்கு சைடு எஃபெக்ட் இல்ல. அதனால தான் சொல்றேன், எனக்கு முதல் முன்னுரிமை யோகா தான். அதுக்கப்புறம் உயிர் காக்க ஒருவேளை தேவைப்பட்டா ஆயுர்வேதத்தை எடுத்துக்கோங்க, அலோபதி தேவைப்பட்டா அதையும் எடுத்துக்கோங்க. பதஞ்சலி யோக பீடத்துக்கான முழு ப்ராஜெக்டையும் நான் தயார் செஞ்சிருக்கேன். நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். நான் அலோபதிக்கு எதிரி கிடையாது. யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் தானே ஆகணும். உங்ககிட்ட ஆயுர்வேதாக்கான எந்த டிகிரியும் இல்லையே. நான் ஸ்டடி பண்ணது, இப்ப ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அது இந்த ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்க வைக்கிறதே இல்ல. அதை நான் படிச்சிருந்தா அந்த ஏன்ஷியன் சயின்ஸ் மெடிக்கலை பத்தி உங்க முன்னாடி பேசவே முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, ஏன்ஷியன் மெடிக்கல் சயின்ஸ்ல பிசிக்கல் பாடி மேல ரிசர்ச் நடக்குது. பிசிக்கல் பாடியை பத்தி எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. என்கிட்ட யார் வேணாலும் கேட்கலாம். ஆனா ஒரு டாக்டரா மருந்து கொடுக்கறவர்கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரியாவது இருக்கணும். இங்க பாருங்க, என்கிட்ட டிகிரி இருக்கு. எங்க ரிஷி பரம்பரையில குருகுல முறையில கல்வி நடந்தது. அந்த குருகுல கலாச்சாரம் இன்னை வரைக்கும் நடைமுறையில இருக்கு. அந்த பரம்பரையில தான் நான் படிச்சேன். அந்த மார்பிள வேகாசிரியர், ஆயுர்வேத ஆசிரியர், தத்துவாசிரியர், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க அந்த இந்திய மரபையே மறக்கறீங்கன்னா அப்ப நீங்க இந்த கேள்வியை என்கிட்ட நீங்க கேட்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு அதாவது கபீர் மேல PhD நடக்குது, துளசிதாஸ் மேல PhD பண்றாங்க, வர்ஷி சரத் சுஷ்ருதார் மேல PhD பண்றாங்க. நீங்க வேணா பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பாபா ராம்தேவ் மேலையும் PhD பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.